நிறைய டாக்டர்ஸ் உருவாக்குறது தான். இதுவரையும் தமிழ்நாட்டில் அடித்தட்டு மக்கள்ல சிங்கிள் பேரண்ட்ஸ் வசதி இல்லாத வாய்ப்பு இல்லாத 250 பேர் 63 மெடிக்கல் காலேஜில் டாக்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. 733 மாணவர்கள் வந்து தமிழ்நாடு லெவலில் படிச்சுட்டு இருக்காங்க. 104 பேர் அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு முதல்ல ஆரம்பத்தில் நிறைய ஐஏஎஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதை தாண்டி நிறைய மருத்துவர்கள் தான் நிறைய தேவை அப்படிங்கிறத விஷயத்த பேஸ் பண்ணி உருவாக்கிட்டு இந்த விருது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து சாதாரண ஒரு கூலி விவசாய தொழிலாளி. அவரு ஒரு சிங்கிள் ஒரு அந்த காலத்தில் ஒரு பாட்டில் இங்கு வாங்குறதுக்கு 2 ரூபாய் இருக்கும். ஒரு பாட்டில் வாங்குறதுக்கு ஒரு பேனாவில் இங்கு பேனாவில் எழுத முடியும். அந்த இங்கு பேனாவில் எழுதுறதுக்கு ஒரு பேனா எழுதுறதுக்கு 10 பைசா தான் அந்த இங்கு பாட்டில் வாங்கும். அது எங்கள் அப்பா வந்து சுற்றி வருவார் ஊரில் அந்த காசு கிடைக்காம. எங்கள் அக்காவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாகும், அப்படியே செலவு பண்ணிகிட்டே இருந்ததுனால அந்த ஊரை சுற்றி வருவார். எங்கள் அப்பா இப்போ சாமி எனக்கு இவர் பார்க்கும்போது இவங்க 2 பேரும் எனக்கு வந்து விருது கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. 2 பேருக்குமே எனக்கு பிடிச்ச ஆட்களாக இருக்கிறாங்க. அப்படிதான் செய்கிறாங்க, அப்படிதான் செலக்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. அது அவரு அந்த இங்கே எனக்கு வாங்குறதுக்கு முகம் தெரியாத யாராவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா, எங்க அப்பா ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா, அவருக்கு இந்த விருதை நான் சமர்ப்பிக்கும் நான் சொல்றேன். எனக்கு முகமே தெரியாது. எங்க அப்பாவுக்கும் அது அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. அது மாதிரி முகவரி ஃபவுண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தாகத்துக்கு தண்ணீராக இருந்தாலும் பசிக்கு சாப்பாடாக இருந்தாலும் சரியான நேரத்தில் கிடைக்கணும். அது காலம் கடந்து கிடைச்சா அது கஷ்டம். அந்த மாதிரி கிடைக்கிற சமயத்துல எனக்கு வந்து முகம் தெரியாத நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. நான் சென்னையில வந்து முதல் ஸ்டூடெண்ட் படிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ண டைரக்டர் முருகதாஸ் முதற்கொண்டு சைரி துரைசாமி சார் முதற்கொண்டு இந்த மாதிரி நிறைய பல மனிதர்கள் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களாலதான் இது சாத்தியமாச்சு. அவங்களுக்கு இந்த விருது சமர்ப்பிக்கிறேன். மிக்க நன்றி. உங்களுடைய பணிகள் தொடர்பு நியூஸ் 18 மகுடம் அவார்ட்ஸ் என்னுடைய குலம்றைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஆலயங்கள் கட்டுவது புண்ணியம் என்று கூறுவோம். அதைவிட அன்னதானம் இன்னும் புண்ணியம் என்று கூறுவோம். இவைகளை தாண்டி ஏழை மாணவர்களை படிப்பு அறிவு எழுத்தறிவு கொடுப்பது என்பது உகந்தது, புண்ணியம். இது பாரதி வாக்கு. பாரதி வாக்கை நனவாக்கிய பெருமை இன்றைய தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு 60 வருடங்களுக்கு முன்பே அடித்தளமிட்ட கல்வி கண் திறந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். 60 வருடங்களுக்கு முன்பு கிராமங்கள் தோறும் பள்ளிகள், ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டம். அந்த வழியிலே நம்முடைய ரமேஷ் அவர்கள் உங்களுடைய என்ன பண்ணுறீங்க, முகவரி ஃபவுண்டேஷன் மூலம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கண் திறப்பது என்பது வாழ்த்துக்குரியது, பாராட்டுக்குரியது, நன்றிக்குரியது. உங்களுடைய அறக்கட்டளையினுடைய பணி மேலும் தொடர, வளர, சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். நியூஸ் 18 மகுடம் அவார்ட் என்பது எல்லோருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். முதல்ல நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். காரணம், எப்படி தேடினாலும் கிடைக்காத ஒரு நபர் முகவரி ரமேஷ் அவர்கள். பத்திரிகை இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரு, யாரையும் புகைப்படம் எடுக்க அனுமதிக்க மாட்டார், எந்த தொலைக்காட்சியோ யூடியூப் சேனல்லையும் வந்து பேச மாட்டார். யாராச்சும் நீங்க பேட்டி எடுத்தா கூட அவருடைய புகைப்படம் இல்லாம தான் அவருடைய இன்டர்வியூ வரும். ஆனா அந்த தேர்வுக்குள்ள அவரை கண்டுபிடித்து அவரை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மேடையில் நிறுத்தியிருக்கீங்க. நீங்க செய்திருக்கக்கூடிய முதல் சாதனை இது. முகவரி ரமேஷ் அவர்கள் சாதாரணமான ஒரு மனிதர் இல்லை. 2003 இந்த முகவரி ஃபவுண்டேஷனை கொண்டு வர்றாங்க. குறிப்பாக எல்லா மக்களுக்கும் கூட உயர்கல்வி கொடுக்க வேண்டும், குறிப்பா சிவில் சர்வீஸ் கொடுக்கணும், மெடிக்கல் காலேஜ்ல ஒரு அட்மிஷனுக்கு ஈஸியா ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கணும், இன்ஜினியரிங் கொடுக்கணும். இன்னொரு சாதனை பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சொன்னாங்க, இவ்வளவு பேரை நாங்கள் படிக்க வச்சிருக்கிறோம், இவ்வளவு பேர்த்த கொண்டு வந்திருக்கோம்.
அதை விட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முகவரி ஃபவுண்டேஷன் மூலமாக தேர்வு பெற்ற பிறகு படிச்சு முடிச்சுட்டு அந்த குழந்தைகளுடைய சம்பளத்திலிருந்து 7% மறுபடியும் வாங்கி அதை வானவில் என்கின்ற அமைப்பின் மூலமாக அந்த பணத்தை ரீசர்க்குலேட் பண்ணி அடுத்த தலைமுறை கொண்டு போறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் சஸ்டைனபிள் ஃபவுண்டேஷன். ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துவதல்ல, அது காலம் கடந்தும் நிற்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீங்க பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னீங்க, இன்னும் நிறைய மாணவர்கள் நம்முடைய இந்திய திருநாட்டில் மருத்துவம் படிக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை சொன்னீங்க. 2014 53,000 சீட்டு தான் ஐயா மருத்துவ கல்லூரியில் இருந்து சொல்லி 53,000 சீட்ஸ். அது 2024 1,12,000 மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்துல இந்தியாவில் இருந்த மொத்த மருத்துவக் கல்லூரி சீட் டபுள் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் என்ன அற்புதமான நாள்ல விருது வாங்குறீங்க பாருங்க. இன்னைக்கு காலையில் நம்முடைய பிரதமர் அறிவித்திருக்கின்றார், அடுத்த 5 ஆண்டுகள்ல 75,000 சீட் ஆட் பண்ணும். 1,12,000 இன்னும் 5 ஆண்டுகள்ல 75,000 மருத்துவ சீட். அப்படி இருக்கும் பொழுது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும், திறமை இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் 2029 முடியும் பொழுது 1,87,000 மருத்துவ சீட்டு ஒரு ஆண்டுக்கு நம்முடைய நாட்டில் இருக்கும். ஆனால் உங்களை போன்ற கடினமாக உழைக்கக்கூடிய மனிதர்களுக்கு இன்று பிரதமர் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய பரிசு நாட்டு மக்களுக்கு 75,000 வருஷத்துக்கு 15,000 சீட்டு இல்லையா. அதனால் தொடர்ந்து வருகின்ற காலத்தில் நிறைய சாதனைகளை செய்யணும். எங்கிட்ட ஒரு சின்ன குறையும் இருக்கு, அதையும் நான் சொல்றேன், இந்த இடத்துல பதிவு பண்றேன். நாங்கள் எல்லாம் சிவில் சர்வீஸ் குடிமை தேர்வுல போகும் பொழுது சைலேந்திர பாபு ஐயா இருக்கிறாங்க, நிறைய இங்க இருக்கிறாங்க. தமிழகத்திலிருந்து 140 160 பேர் போவாங்க. ஒரு ஆண்டுல பாத்தீங்கன்னா ஒரு 800 செலக்ஷன் இருக்குன்னா தமிழகம் மட்டுமே 160 170 வரைக்கும் போகும். இன்னைக்கு நாம 42 40 41 இருக்கும். IAS IPS IFSல தொடர்ந்து இத்தனை காலமாக கோலோச்சிய தமிழகம் கடந்த சில வருடங்களாக, குறிப்பாக கடந்த சில வருடங்களாக கீழே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடித்து சரி செய்யணும். மாநில அரசு முயற்சி எடுக்கிறாங்க, நிறைய இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வர முயற்சி எடுக்கிறாங்க. இருந்தும் முகவரி ரமேஷ் அவர்கள் போன்றவர்கள் மறுபடியும் இதை அந்த 100 120 தாண்டி நீங்க கொண்டு போகணும். காரணம், டெல்லியில தமிழகத்தை சார்ந்த IAS IPS அதிகாரிகள் போய் அமர்ந்து ஐயா, இன்னைக்கு நம்முடைய கேபினட் செக்ரட்டரி தமிழகத்தை சார்ந்த ஐயா சோமநாதன் ஐயாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லோருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. அதற்கும் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நிறைய IAS IPS அதிகாரிகளை உருவாக்கணும், தமிழகத்திலிருந்து உருவாக்கணும். இந்தியா முழுவதும் பணி செய்வதற்கு நீங்கள் இன்னும் அதிகமாக ஒரு கவனம் கொடுப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுங்க ஐயா. மறுபடியும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி. உங்களுடைய கல்விப்பணி என்றென்றும் தொடரட்டும். திரு முகவரி ரமேஷ். விருதுகளை வழங்கி சிறப்பித்த திரு GK வாசன், திரு அண்ணாமலை